The equation of electromotive force for an electric circuit containing resistance and self-inductance is E is equal to Ri plus L into di divided by dt, where E is electromotive force is given to the circuit, R the resistance, and L the coefficient of induction. Find current I at a time t when E is equal to 0. இந்த given ஈக்குவேஷனை நம்ம இப்படி ரீரைட் பண்ணிக்கலாம். L into di divided by dt plus R into I is equal to E அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டு ஃபைண்ட் I in terms of t, இதில் ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று I, அனதர் ஒன் இஸ் t. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எல்லால் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் டிவைடட் பை L gives, இந்த L கேன்சல் ஆயிரும், di divided by dt plus எல்லால் டிவைட் பண்ணிங்கன்னா R divided by L into I that is equal to ரைட் ஹேண்ட் சைடும் எல்லால் டிவைட் பண்ணால் E divided by L. Now this is of the form லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது dy divided by dx plus py is equal to q. இங்கே ஒய்யோட பிளேஸில் ஐயும் அண்டு எக்ஸோட பிளேஸில் டீயும் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா P is equal to Pயோட பிளேஸில் உள்ளது என்னன்னு கேட்டால் R divided by L, அண்டு Qவோட பிளேஸில் என்ன உள்ளது என்னன்னு கேட்டால் தட் இஸ் E divided by L. ஸோ இந்த மாதிரி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால் y into integrating factor is equal to integral q into integrating factor into dx. அது என்ன இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா e பவர் இன்டகிரல் pdx அப்படின்றதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இங்கே எக்ஸோட பிளேஸில் t இருக்குது. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டகிரல் p into dt that is equal to e பவர் இன்டகிரல் p is r divided by L constant into dt which is equal to e பவர், ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அந்த வேரியபிளை அந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ வி கேன் ரைட் RT divided by L. R by L கூட Tயை மல்டிப்ளை பண்ணிட்டோம். தட் இஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அண்ட் வாட் இஸ் அவர் சொல்யூஷன்? y into integrating factor is equal to integral q into integrating factor into dx. அப்போ நமக்கு yயோட பிளேஸில் I. ஸோ சொல்யூஷன் therefore I into integrating factor. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? e பவர் RT divided by L is equal to integral q. q is E divided by L. Integrating factor into integrating factor is e power RT divided by L into dt plus constant c. ரைட் ஹேண்ட் சைடில் தான் இனிமேல் ஒர்க்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இல்லை. E by L கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சிடலாம். e பவர் RT divided by L டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸ்போனன்ஷியலை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ்போனன்ஷியல் தான். ஸோ e பவர் RT divided by L இன்டகிரேட் பண்ணால் RT divided by L. தென் இந்த RT divided by L டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். RT divided by L டிஃபரன்ஷியேட் பண்ணால் R by L கான்ஸ்டன்ட், டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா R divided by L ப்ளஸ் கான்ஸ்டன்ட் C. இதை ரீரைட் பண்ணிங்கன்னா E by L into, இதோட ரெசிப்ரோக்கல் எழுதுங்க, L divided by R into e பவர் RT divided by L plus constant C. இந்த எல்லையும் இந்த எல்லையும் கேன்சல் பண்ணிடலாம். திஸ் இஸ் அவர் ஆன்சர் இப்போதைக்கு. I into e பவர் RT divided by L is equal to E by R into e பவர் RT divided by L plus constant C. இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈயோட வேல்யூவை 0 அப்படின்னு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ வென் E is equal to 0, E is equal to 0 அப்படின்னு எடுத்திங்கன்னா I into e பவர் RT divided by L is equal to, ஈயோட வேல்யூ 0 கொடுத்தீங்கன்னா 0 into anything என்ன வந்துடும் உங்களுக்கு 0 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் C. ஆக வந்து உங்களுக்கு C is equal to e பவர் RT divided by L அப்படின்னு இருக்கு. நமக்கு வந்து கரண்ட் I in terms of Tல சொல்கிறாங்க when E is equal to 0. அதனால் ஐயை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இதை ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா இங்கே C மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ e பவர் RT divided by L ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது அதோட ரெசிப்ரோக்கலில் போகும். அப்போ என்ன பண்ணலாம்? பவரில் நெகட்டிவ் சைன் போட்டுக்கலாம். அப்போ C into e பவர் மைனஸ் RT divided by L. ஸோ இதுதான் கரண்ட் ஐயோட ஃபைனல் வேல்யூ. I is equal to C into e பவர் மைனஸ் RT divided by L.
ஸோ இப்போ அனதர் மெத்தடில் எல் இன்ட்டு டிஐ டிவைடட் பை டிடி ப்ளஸ் ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு இயில் இனிஷியலாகவே நம்ம ஈயோட வேல்யூவை 0ன்னு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணால் எல் இன்ட்டு டிஐ டிவைடட் பை டிடி ப்ளஸ் ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு ஈக்கு பதிலாக 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரைட்டில் கொண்டு போயிருங்க. எல் இன்ட்டு டிஐ டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்ஐ அப்படின்னு இருக்கும். இப்போ நம்மகிட்ட ரெண்டு வேரியபிள் இருக்குது, ஒன்று ஐஏ அண்ட் அனதர் ஒன்று வந்து டி. ஸோ வேரியபிளை செப்பரேட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் ஐ அட் அ டைம் டீயை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல் கட்டமாக இந்த எல்லை ரைட்டில் கொண்டு போவோம். அதுக்கப்புறம் இந்த ஐஏயும் லெஃப்டில் கொண்டு வந்துட்டோம், இந்த டிடியையும் ரைட்டில் கொண்டு போயிடுவோம். ஸோ வேரியபிளை செப்பரேட் பண்ணலாம். அப்படி செப்பரேட் பண்ணிங்கன்னா ஐ லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா 1/i இன்ட்டு டிஐ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ரைட்லேயே உள்ளது தான். இந்த எல்லை ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா டிவிஷனில் போகும் டிவைடட் பை எல், அந்த டிடியை ரைட்டில் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும் இன்டூ டிடி. இப்போ வேரியபிள் கிளியராக செப்பரேட் ஆயிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐ அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் டி. ஸோ வேரியபிள் செப்பரேட் ஆயிடுச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெரிவேட்டிவில் இருக்கிறதுனால இன்டகிரேட் பண்ணிடுங்க. ஸோ டேக்கிங் இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இந்த இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டராக இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஐயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டராக இருக்குது. ஸோ இன்டகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ லாக் ஆஃப் ஐ 1/iயை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லாக் ஐ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்/எல் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் கூட அந்த இன்டகிரேட்டிங் வேரியபிள் என்னவோ அதை மல்டிப்ளை பண்ண வைக்கணும் இன்டகிரேட் பண்ணும்போது. ஸோ மைனஸ் ஆர் divided by L into T. Indefinite integral அப்படின்றதுனால ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இப்போ நமக்கு வந்து ஐ கண்டுபிடிக்கணும், அதனால் லாகை ரைட்டில் கொண்டு போயிடுவோம். therefore I is equal to e power minus RT divided by L plus constant C. This is of the form a power m plus n அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அதை உடச்சி a power m into a power n எழுதலாம். ஸோ e power minus RT divided by L into e power C. C is arbitrary constant, அதனால் எக்ஸ்போனன்ஷியல் e power cயும் ஒரு arbitrary constant தான். therefore I is equal to e power cக்கு பதிலாக cன்னு எழுதிக்கலாம், c into e power minus RT divided by L. ஸோ இந்த மாதிரியும் நம்ம ஆன்சர் எழுத முடியும்.